சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மிலேருந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து 22 ஏப்ரல் அன்றைக்கி வந்து நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். மதுரையில் நீங்கள் எந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இதுக்கு வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட் போட்டிங்கன்னா கீழே வந்து ஜேசிஓ என்ட்ரின்னு சொல்லி அந்த வியூ பேஜில் வந்து இதில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை வந்து வியூ ஆலில் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் டவுன்லோட்னு சொல்லியிருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய அந்த ரோல் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் எதுக்குள்ளே நடக்குது, 22 ஏப்ரல்லேருந்து 3 மே அதுக்குள்ள வந்து எல்லா எக்ஸாம், அதாவது டெக்னிக்கல் எல்லாமே வந்து சோல்ஜர், நர்சிங், ஃபார்மா, அப்புறம் வந்து ஸ்டோர் கீப்பர், கிளர்க்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது வந்து கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் அவங்களுக்கு வந்து 2024-25 பேஜுக்கு மட்டும் நாங்கள் வந்து இந்த டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன எக்ஸாம் சொல்லி பார்த்துட்டு எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். எக்ஸாம் டேட்டை பொறுத்தளவில் ஃப்ரெண்ட்ஸ் 22, 23, 24 அவங்களுக்குலாம் வந்து 25, 29 வரை ஜிடிக்கு வந்து நடத்துகிறாங்க. சோல்ஜர் ஜிடி கேட்டகரி, அதாவது அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 29 வரை எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஷிஃப்ட் 1, 2, 3 ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு, ரிப்போர்ட்டிங் டைம், க்ளோசிங் டேட்டு, ஷிஃப்ட்டே, அதாவது 1 மணி நேரம் எக்ஸாம், 15 கொஸ்டின் இருக்கிறவங்களுக்குலாம் 1 மணி நேரம் எக்ஸாம் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 23ஆந்தேதி எக்ஸாம் முடிஞ்சதோடையோட 30ஆந்தேதி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா 30ஆந்தேதி காலைல வந்து அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி விமன்ஸ்க்கு வந்து எம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அக்னிவீர் டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன் அவங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 மே அன்றைக்கி பொறுத்த வந்து சோல்ஜர் டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிப்பாய், ஃபார்மா, ஜேசிஓவில் வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த இது பரோடை அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 3ஆந்தேதி வந்து உங்களுக்கான டைப்பிங் டெஸ்ட் காலைல வந்து அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து இது நடக்கும் எக்ஸாமு. அதுக்கப்புறம் நம்ம மதியம் நெக்ஸ்ட் டைமு டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம். வந்து தெளிவாக வந்து அவங்க டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துங்க எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுங்க. டேரக்ட் லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் சேனலில் வந்து இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டெலகிராம் சேனல் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு அந்த இதில் வந்து ஃபஸ்ட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் இன்னொரு வெப்சைட் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து கேண்டிடேட் லாகின் சொல்லி இன்னொரு சர்ச்ன்னு சொல்லி, ஏன்னா முன்னாடி வந்து லாக் அவுட்டு மஞ்சிப்பு வந்து எல்லாம் இது அப்புறம் ஜேசிஎல் அப்படின்னு சொல்லி ரோல் நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த ரோல் நம்பர் ஸ்டார்டிங்கில் அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. அந்த இது யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. இது வந்து டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு லாகின் யுவர் டேட் ஆஃப் பர்த் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கைண்ட்லி ஃபார்வர்ட் அப்படி கம்பைன் நியூமரிக்கல் ஆப்டிடியூட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்களா, இந்த மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா லாகின் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உள்ளேக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் போய்ட்டு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவாக 1 பை 1 சொல்லுங்கள். அட்மிட் கார்டு வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுடைய வந்து ஜேஐஎல் ரோல் நம்பர்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 10 நம்பர் மாதிரி அது வந்து அப்புறம் எக்ஸாம் டேட் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் தனியாக ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேமு கரெக்டாக இருக்கா, 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி அஸ்பேர் எல்லாத்துலேயும் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், ஆதார் கார்டு எல்லாத்துலேயும் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது 10th மார்க் ஷீட்டை பொறுத்தளவோட உங்களோட நேமு ப்ளஸ் வந்து உங்கள் இன்சியல் இருக்கும். அந்த மாதிரி வந்து பேக்கில் வந்து இன்சியல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக்கில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லி போனோட சென்னை அந்த மாதிரி இதில் வந்து ஒரு 50 பேர்கிட்ட வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து இது அப்பா பேர் வந்து இன்சியல் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்னால இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் எக்ஸாமில் தான் இருப்போம், நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு, பேனு எல்லா இது வந்து மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வந்து உங்கள் நேட்டிவிட்டி, டொமஸ்டியல் நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி எல்லாத்துலேயும் அஸ்பேரில் உங்கள் அப்பா பேர், உங்கள் பேர், இனிஷியல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதனால் வந்து சம்டைம் வந்து இதனாலே உங்களோட ஜாப் எல்லாம் எக்ஸாம் எழுதுகிறோம், ஃபிசிக்கலி கஷ்டப்பட்டு ஓடுறீங்க, டாக்குமெண்ட்னால வந்து வெளியே வந்தால் ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அதனால தான் வந்து இப்போவே உங்களுக்கு வந்து அதை வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தப்பாக வச்சுருப்பீங்க. அதனால் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கா ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேமாக இருக்கட்டும், மதர் நேமாக, ஸ்பெல்லிங்கு, ஸ்பேஸ் கூட பார்த்துங்க. ஸ்பேஸ் இருந்தாலும் அதையும் வந்து பார்க்குறான். ஒரிஜினல் ப்ரூஃப் தான் வந்து காட்டுறான். அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப அதனால சொல்கிறேன், நான் பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களோட ஜெண்டர் மேல் கரெக்டாக இருக்கா, என்ன கேட்டகிரி, அக்னிவீர் ஜெண்டர், சப் ட்ரேட் எதுவும் இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு இவர் இல்லை அதனால போட்டிருக்காங்க. இவங்க வந்து கோயம்புத்தூர் ஏரோ
சென்னை ஜோன் அதனால் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆசியன்பேட்டை அந்த இது வந்து ஷிஃப்ட் என்ன இவருக்கு வந்து 24 போட்டிருக்காங்க. ஷிஃப்ட் 3 வெனஸ்டே வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அவங்க நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணி உங்கள் ஃபோட்டோ கையில் உங்கள் சிக்னேச்சர் அதெல்லாம் இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு வந்து மதுரையில் வந்து எக்ஸாம் வந்து போட்டிருக்காங்க. ஆசியன்பேட்டை பிடிஆர் காலேஜ்னு சொல்லி அங்கேயே வந்து போட்டிருக்காங்க. டைமிங் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 1 மணி. 1 மணினா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே போகிற மாதிரி பார்த்துங்க. கேட் க்ளோசிங் டைம் வந்து 2 மணி. அதாவது 1:30க்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே வந்து அட்வான்ஸாக கிளம்பிடுங்க. 1 மணி நேரம் நீங்கள் வந்து அதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் முன்னாடி போகிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா சம்டைம் பிரேக் டவுன் அந்த மாதிரி எதாவது வரலாம். அதனால் வந்து ஒன்ஸ் எக்ஸாம் வந்து இது பண்ணாலும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இதில் வந்து உங்களுடைய பேர் உங்கள் ஃபாதர் நேம் வந்து ஃபில் பண்ணி டிக்ளரேஷன் டேட்டு ப்ளஸ் அதை வந்து நீங்கள் உள்ளேக்கு போனோடனே ஃபில் பண்ணிக்கங்க. முன்னாடியே வந்து ஃபில் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து உள்ளேக்கு வந்து உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்வெல் டிஜிட் அதாவது அங்கே உள்ளவங்க போடுவாங்க. இதில் இன்வெல் டிஜிட் போடுவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து சிக்னேச்சர் வந்து போடணும். அவங்க வந்து பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வரக்கூடிய சிபிடி எக்ஸாம் ரோஜ் அதை கம்பல்சரி ஆஃப் த எக்ஸாம் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் அவுட் ஆஃப் த அட்மிட் கார்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்கலாம், கலரில் இருக்கலாம். வந்து உங்களுடைய விருப்பம். ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் மென்ஷன் எபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. பிடி வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணி நல்லா ஒயிட் பேக்ரவுண்ட் ப்ளூ பேக்ரவுண்டில் வந்து ஒரு 2 ஃபோட்டோ வந்து இது பண்ணுங்க. ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் அது ஸ்டாம்ப் சைஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரெண்டுலேயுமே கூட எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் பைட் பென் கொண்டு போயிருங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களே வந்து எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் இதனால். ஃபோட்டோ வந்து 2 கம்பல்சரி. ஒன்று வந்து நீங்கள் அங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால வந்து கேட்குறாங்க. ஐடி ப்ரூஃப் வந்து 1க்கு 2 கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதார் கார்டு மோஸ்ட்லி ஆதார் கார்டு சப்போஸ் எதாவது இருந்ததுன்னா பேன் கார்டு மார்க் ஷீட் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து காமனான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து 1 பை 1 வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா வேணாலும் ஜென்ரலாக எக்ஸாம் கரெக்டாக இதுதான் கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவும் வந்து இது சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும், எப்படி கேட்டகரி வந்து சூஸ் பண்ணணும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. வந்து நீங்கள் கொஸ்டின் ஒயிட் கலரில் இருந்தால் விசிட் பண்ணலைன்னு அர்த்தம். ரெட் கலரில் இருந்தால் அதை வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலை அப்படின்னு வந்து அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. க்ரீன் கலர்னால் நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க, அதாவது டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து யூ ஹேவ் நாட் ஆன்சர் பண்ணலை, நீங்கள் ஹேவ் மார்க் அண்ட் கொஸ்டின் ரிவ்யூ அதாவது ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த இதில் வந்து டிக் விழுந்திருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணிட்டீங்க, அதாவது டிக் பண்ணி சேவ் கொடுக்காம அந்த சேவ் அண்ட் ப்ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நான் 4th ஆப்ஷனில் வந்து அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஆன்சரை சூஸ் பண்ணிட்டீங்க, சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 5வது ஆப்ஷன் அந்த மாதிரி பிளராக கலர் இருக்கும். கொஸ்டின் வந்து டூரிங் வந்து உங்களுக்கு 1 ஹவர் தான் எக்ஸாம் இருக்கும். 15 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் 1 மணி நேரம் அந்த மாதிரி வந்து இது பண்ணி எடுங்க. சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்க. ஃபுல் சைடில் வந்து கார்னர் டாப் கார்னரில் உங்களுக்கு வந்து தெரியும் எல்லாமே கிளியராக. வந்து எதுவும் சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து இன்வெலிஜிபிள் கூப்பிட்டு இந்த மாதிரி இதாகலை அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து சொல்லிடுங்க. எதுவும் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காது, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்டும் வந்து எக்ஸாம்க்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 30 to 40 கொஸ்டின் அடிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஜ் அது ஃபுல்லப் செய்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஜாப் ஆகிடும். அப்போ டாக்குமெண்ட்டும் வந்து நான் சொன்ன மாதிரி கிளியராக பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் வந்து சென்னை ஏர்வை சேர்ந்தவங்க வந்து இன்னும் டாக்குமெண்ட் கிளியராக ஆகாமல் வந்து இனிஷியல் தப்பாக இருக்குது அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஒரு 50-60 பேர்கிட்ட இருக்கான மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதில் வந்து கிளியராக இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு இதாக இருக்கும்.